இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நான் தினந்தோறும் 20 வருடமாக 1000 முறை சோத்திர பலி டெய்லி சொல்லுவேன். உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடம் அன்பு கூறுவாயாக சொல்வதில் என்ன தப்பு இருக்கு? அதை அது சில பேர் அதை விமர்சித்து அதை பற்றி நான் இன்னும் சொல்லுவேன். எனக்கு எது எது மனதில் படுகிறதோ, எதில் பைபிளில் நல்லது என்று படுகிறதோ அதை எடுத்து சொல்லி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஒரு ஆண்டவரை சொல்கிறேன். நான் ருசித்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நான் உணர்ந்த காலத்தில் அதை நான் அடுத்த வசனம் என்ன சொன்னேன்? நான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்பது ஒரு பொதுவான விஷயம். அதாவது நீங்கள் எம்எல்ஏ உங்களை உட்கார வச்சுட்டார் கடவுள், அப்போ உங்களுக்கு செய்யத்தக்க திராணி கொடுத்துட்டாரு. நீங்களாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் மழை, நான் சொன்னேன் இருங்க நான் ஜெபிக்கிறேன், மழை நின்றுடுன்னு சொன்னேன். கை அப்படி உயர்த்திட்டு, ஆண்டவரே மழை இப்போ நிற்கணும்னு. கேன் யூ பிலீவ்? மழை நின்றது. எனக்கு தெரிந்த, நான் பார்த்த, நான் அனுபவிக்கிற வேத வசனங்களை நான் சொல்வதில் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் கிடைக்குமானால் அதை ஏன் நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். காட் உங்க மூலமா டெஸ்டிஃபை ஆகி க்ளோரிஃபை ஆன மாதிரி நாங்க எல்லாம் ஃபீல் பண்ணோம். எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேர்தல் நேரத்தில் நீங்கள் நிறைய ஜெபிச்சிங்க. நான் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக உங்கள் குடும்பமாக எனக்காக செய்த உதவிகளை நான் மறக்க மாட்டேன். இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நான் தினந்தோறும் 20 வருடமாக 1000 முறை சோத்திர பலி டெய்லி சொல்லுவேன். அந்த கீழ்ப்பாக்கில் ஓட்டிவ் ஷ்ரைன் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே ரெகுலராக போயிடுவேன். நாள் தவறாமல் சொல்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கேன். இப்படி ஒரு நாள் நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஓட்டிவ் ஷ்ரைன் அந்த அடோரேஷன் சேப்பலில் எனக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு வந்தார். கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் ப்ரேயரை கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாள் பொறுத்து காரில் நான் அந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். இன்னொருத்தர் காரை நிறுத்தினார். காரதேவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீர் நிரம்பத்தக்கதாக பள்ளத்தாக்கள் வெட்டுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு விஷன் வந்ததுயா, உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். யங்கர் ஜென்ரேஷன் அரசியலுக்கு வருவதற்கு தயங்கக்கூடாது. நம்ம 80 எம்எல்ஏ ஆனப்போ எங்கள் 51 சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தை சேர்ந்த முதியோருடைய எங்கள் அப்பா லே பிரிச்சிருந்த சர்ச், ஐயா என்ன அவங்க பையனை கொண்டு போய் சாக்கடையில் தள்ளிட்டீங்கன்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏங்க அரசியலில் நேர்மையும் நியாயமாக ஒருத்தர் இருக்க முடியாதா? என் பையன் அப்படி இருப்பார் என்று சொன்னார். ஓராண்டுக்கு பிறகு அதே பெரியவர் எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு ப்ராப்ளம் ஆச்சையா, நாங்கள்லாம் எஸ்பியை போய் பார்க்க போனோம், உங்கள் பையன் ஃபோன் பண்ணாருப்பா, ஐயா எஸ்பி எங்களை எழுந்து நின்று வரவேற்றார் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையை சேர்ந்தவர்கள் அரசியல் ஈடுபாடு ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு உதவுகின்ற வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக அதை மாற்ற வேண்டும். தவறு செய்யாதவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை காட்ட வேண்டும். முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடும் என்பதை மக்களுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்? அப்படி ஒரு தெரிவிக்கின்ற வாய்ப்பை தான் கர்த்தர் எனக்கு பல காலகட்டங்களிலே தந்தார். அதனால தான் அந்த பெரிய பொறுப்பில் வைக்கிற போதும் நேர்மையாக உண்மையாக என்னால் இருக்க முடியும். ஏன்னா அங்கிள் நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ்குள்ள போறாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, அது தப்பு இல்லையா, போகலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் எல்லாருமே இருக்காங்க. உங்க அப்பா கிட்ட அந்த காலத்துல எப்படி கேட்டாங்களோ இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க அங்கிள். மோஸ்டா அது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசியல் சாக்கடை, அரசியல் அயோக்கியம், கடைசி போரிடம் எல்லாம் வசனத்துக்கு வேணா உதவும். ஆனால் எல்லா தரப்பினரும், எல்லா ஜாதி மத இனம் சேர்ந்த எல்லாருமே அரசியல் ஈடுபட வேண்டும். பைபிளே அவ்வளோ லீடர்ஸ் பத்தி சொல்லியிருக்கு. நம்ம படிக்கிறோம், ஜோசஃபா இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ நல்லா ஆண்டாங்க அவங்க இருந்த அந்த இடத்த. ஆண்டார்கள், ஆலோசகர்களாக இருந்தார்கள். ராஜாக்கள் எல்லாம் அவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்தார்கள். அது ஏன் அரசியலில் ஈடுபட மறுக்கிறார் என்றால், சில பேர் செய்கிற தவறு காரணமாகவும், சில பேரை பற்றி பரப்பப்படுகிற செய்திகள் காரணமாக பயந்து விடுகிறார்கள். இங்கே போனால் நம்மளை குற்றம் சொல்லிடுவாங்களோ, நம்மளை ஜெயிலில் தள்ளிடுவாங்களோ, நம்மளை தவறாக பயன்படுத்தி இந்த அச்சம். ஆனால் அந்த அச்சமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடு. ஐம் ஸோ ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ. இல்லை, முதல் நாள் நான் என்னை யுனானிமஸ் எலெக்ட் பண்ணப்போ நான் நல்லபடியாக பேசணும்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால், சம் மெசேஜ் மஸ்ட் கோ டு த பீப்புள். நான் யார், நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், நான் எப்படி இந்த சபையை நடத்துவேன் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க விரும்பி தான் என்னுடைய முதல் பேச்சு அமைந்து அது நிறைய பேருக்கு பெரிய வரவேற்பு. அதை பிப்ளிக்கல் வேர்சஸ்லாம் நான் சொன்னேன். அதை நிறைய பேர் ஆதரித்து சொல்லுன்னு இருக்கிறார்கள். சில பேருக்கு அதில் வருத்தம் இருக்கிறது. அதை சபை நடத்துகிறாரா அல்லது இவர் என்ன சட்டசபை நடத்துகிறாரா, திருச்சபை நடத்துகிறாருன்னு கேட்டாங்க.
அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் என்ன சொல்லிட்டேன்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார்ல ஒரு ஆண்டவரை சொல்கிறேன். நான் ருசித்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நான் உணர்ந்த காலத்தில் அதை நான் அடுத்த வசனம் என்ன சொன்னேன் நான்? உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்பது ஒரு பொதுவான விஷயம். அதாவது நீங்கள் எம்எல்ஏ உங்களை உட்கார வச்சுட்டார் கடவுள். அப்போ உங்களுக்கு செய்யத்தக்க திராணி கொடுத்துட்டாரு. நீங்களாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கவுன்சிலராகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பியாகவோ, ஒரு சபை போதகராகவோ, அல்லது ஒரு கோயில் குருக்களாகவோ, ஒரு மத போதகராக இஸ்லாமியராக இருந்தாலும், நீங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாய்ப்பை செய்யத்தக்கவனுக்கு செய் என்று சொல்கிற மெசேஜ், அது எங்கள் பைபிள் எவ்வளோ நல்லா சொல்லுது, எவ்வளோ தெளிவாக சொல்லுது என்பதை நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன சொன்னேன்? உன்னில் அன்பு கூறுவது போல இப்போ அன்பு கூறுவாயாக சொல்லுறதுல என்ன தப்பு இருக்குது? அதை சில பேர் அதை விமர்சித்து அதை பற்றி நான் இன்னும் சொல்லுவேன். எனக்கு எது மனதில் படுகிறதோ, எதில் பைபிளில் நல்லது என்று படுகிறதோ அதை எடுத்து இன்னொரு இடத்துல நான் சொன்னேன், நடுநிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு குரான் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது, அதே போன்று பகவத்கீதை, அதுவும் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடுநிலைமையில் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு தெரிந்த, நான் பார்த்த, நான் அனுபவிக்கிற வேத வசனங்களை நான் சொல்வதில் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் கிடைக்குமானால் அதை ஏன் நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அங்கிள். பட் ஆனா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா யாருமே வந்துட்டு அவங்களோட ஃபெய்த்த சொல்ல மாட்டாங்க. உங்களோட வீட்டுக்கு நான் வரும்போது கூட ஒரு விஷயம் என்னைய ரொம்ப என் ஹார்ட்ட டச் பண்ணது அந்த வெளியில இருக்க போர்டு. ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பிரைவேட்டா நீங்க காட எவ்ளோ ஹானர் பண்ணி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுத்தீங்களோ, காட் அது உங்களுக்கு பப்ளிக்கா அவர் உங்கள ஹானர் பண்றாரு நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன் அங்கிள். உங்களோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் காடோட எப்போ இருந்துச்சு அங்கிள்? நீங்க எப்படி கடவுள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ ருசி பார்த்தீங்க? நான் ரொம்ப சின்ன வயசுலயே ஒழுங்கா சண்டே கிளாஸுக்கு போவேன். ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி சில்ட்ரன் மஸ்ட் கோ டு த சண்டே கிளாஸ் ரெகுலர். அதில் தான் நான் பெற்ற பயிற்சி. இன்னும் கூட என்னுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, சிசிலியா டீச்சர், அம்பத்தூரில் இருக்காங்க. முதலில் 11 வயதிலேயே ஒழுங்காக சண்டே கிளாஸ் போனதுக்கு பைபிள் தான் பரிசு எனக்கு. அது பத்திரமா வச்சுருக்கேன். தொடர்ந்து பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் நான் தான் முதல் 2வது இடங்களில் நிற்பேன். அவ்வளோ எல்லா கட்டுரையினை எழுத வேண்டிய பைபிள் வசனங்களை சொல்வதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் அதை ஆர்வமாக நான் செய்தேன். இன்னொன்று, ஜெபித்தால் நடக்கும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை நான் சோதித்து பார்ப்பேன். சோதித்து பார்க்காதேன்னு பைபிள் இருந்தால் கூட நான் கேட்பேன், இதை செய்வேன்னு இருக்கேன். ஒரு முறை உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், நம்ப கூட மாட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன் கிரவுண்டில். நான் ஸ்கூல் படிக்கிறேன். திடீர்னு மழை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும் போது பசங்க சொன்ன, ஐயோ என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் மழை. நான் சொன்னேன், இருங்க நான் ஜெபிக்கிறேன், மழை நின்றுடுன்னு சொன்னேன். கை அப்படி உயர்த்திட்டு, ஆண்டவரே மழை இப்போ நிற்கணும்னு. கேன் யூ பிலீவ்? மழை நின்றது. இப்போ இது ஒரு முறை அல்ல, ஒரு 4, 5, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக மகரிஷி வித்யாலயா பள்ளிக்கு போகிறேன். சீஃப் கெஸ்ட்டாக போய் உட்கார்றேன். அப்போ அந்த அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போது வானம் இருண்டு வருகிறது, ஒருவேளை மழை வந்துவிட்டால் இந்த நிகழ்ச்சி பக்கத்தில் ஹாலில் நடக்கும்னாங்க. நான் பேச எழுந்தேன், நான் ஜெபித்திருக்கிறேன், மழை வராது. ஆனால் நான் காருக்கு போகிற போது கார் ஏறு முன்பாக மழை தூறல் விழும்னு சொன்னேன். நிகழ்ச்சி நடந்தது, மழை வரவில்லை. மேடை விட்டு இறங்கி நான் காருக்கு போகிறேன், மழை பெய்தது. இதை நான் என்னுடைய வாழ்த்தில் பார்க்கிறேன். லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், என் வீட்டு பக்கத்தில் முதியோர் இல்லை, அங்கே போய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்போது விருப்பப்பட்டாலும் கொண்டு போய் கொடுப்பேன். உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் கையை உயர்த்தி மழை வரப்போகிறது, அவர்கள் ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருக்காங்க. அந்த ப்ரேயர் அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு, மழை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். அப்போ சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நானும் ஜெபிக்கிறேன், மழை வராது சிஸ்டர். நானும் கைகளை உயர்த்தி ஜெபித்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் யூ வில் சி, மழை வராது. அப்போது இந்த மழை வராது என்று சொல்லி ஜெபித்த உடனே இது மழை வராது இருப்பதை நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், ஊக்கத்தோடு ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், கடுகளோ விசுவாசம் இருந்தால் மழையே பெய்யலாம். அப்போது நீங்கள் என்னை காட்டிலும் செய்வீர்கள் பைபிள் ஒரு வசனம் வருது. அப்போது கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதை காட்டில் நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னார். அப்போது அதுக்கு தகுதி உள்ளவனாக நம்மை ஆக்கி கொண்டால் ஏன் அவர் செய்ய மாட்டார் என்று நினைப்பேன். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜெபம் பண்ணுவேன். அது எனக்கு சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். வெவுட்டிஃபிஷன் கேத்தலிக் சர்ச் தான், ஆனால் அங்கே ஒரு சிலுவை இருக்கும், அங்கே போய் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். எது கேட்டாலும் கிடைக்கும். மற்றவர்கள் கொண்டு போய் காட்டுவேன், இங்கே வாங்கப்பா, இங்கே ஜெபிங்க, இங்கே ஜெபித்தா உங்களுக்கு நடக்கும். அப்போது சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போய் சொன்னால் தான் ஜெபிச்சா தான் நடக்குமா, வேறு இடத்துல ஜெபிச்சா நடக்காது. நடக்கும். விசுவாசத்தோடு இருப்பதற்கு எனக்கு ஒரு இடம் என்று கிடைத்தது, அமைதியாக இருக்கிறது என்று நான் போகிறேன். அந்த கருப்பு சிலுவை முன்பாக நின்று பாருன்னு சொன்னேன். பல ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ், பலர் பல நேரங்களில் சொல்கிறாங்க,
அண்ணே நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போனேண்ணே கேன்சர் குணமாயிடுச்சு அண்ணே அங்கே போய் ஜெபிக்கிறேன்னு நடக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்போது அந்த விசுவாசத்தை கூட்டிக் கொள்கிற போது அது நடக்கும் என்பதை பார்த்த பிறகு நான் அதை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். பல நன்மைகளை நான் பார்க்க முடிகிறது, மற்றவர்களுக்கும் சொல்ல முடிகிறது. கண்டிப்பா அங்கிள். நீங்க இந்த விமென் வெல்ஃபேர்க்காகவும் ஒரு பைபிள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்க. அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் என்னுடைய துணைவியார் நான் அம்பத்தூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகிறோம் இங்கே சென்னைக்கு. அப்போ எந்த சர்ச்சுக்கு போகலான்னு முதல்ல கதீட்ரல் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க பார்த்தாங்க இங்கே வேண்டாம். குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனேன், பார்த்தாங்க இங்கே வேண்டாம். வெஸ்லி ராயப்பேட்டா வந்தேன், இந்த சர்ச்சு தான் நம்ம வரணும்னு சொன்னாங்க. 94 அங்கே உறுப்பினர் ஆனோம். மரத்தில் நின்று கொண்டிருப்பேன் காலதாமதமாக போகிற போது. நிறைய பேர் பைபிள் இல்லாமல் வருவாங்க. இவங்கெல்லாம் ஏன் பைபிள் இல்லாமல் வராங்க? வாங்க பணம் இல்லையா, படிக்க நேரம் இல்லையா, கொண்டு வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் நினைப்பது உண்டு. அப்போ யோசித்தேன், ஆண்டவரே ஒருவேளை பைபிள் இல்லாத ஜனங்க, எனக்கு முதல்ல பைபிள் தான் ப்ரைஸாக கிடைச்சிது, ஒருவேளை வாங்க முடியாத ஜனங்கள் இருந்தால் ஒரு 50 பைபிள் நான் நேர்ந்து கொள்கிறேன், 50 பைபிள் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் மாதம் என்று வேண்டினேன். என் மனைவிட சொன்னேன். அவங்க சொன்னாங்க எவ்வளோ ரூபான்னாங்க? 80 ரூபா ஒரு பைபிள். அப்போ 50 பைபிள் 4000. இது வித்தின் அவர் பட்ஜெட் தான் பண்ணலாம். அவங்க எம்எஸ்சி பிஎட். என்னை என்னுடைய பெற்றோர் எப்படி பக்தி வைராக்கியமாக வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினார்களோ ஒவ்வொரு காலகட்டம் அப்படி எனக்கு உறுதுணையாக 38 ஆண்டுகள் இருந்தது என்னுடைய துணைவியார் தான். அவங்க காட்டிய அன்பு, அரவணைப்பு, வழிகாட்டுதல். என்ன சொன்னாங்க, இட் இஸ் வித்தின் அவர் பட்ஜெட் தான் பண்ணலாம்னு சொன்னாங்க. 50 பைபிள் எப்படி கொடுப்பேன்னா, திருமணத்துக்கு போனால் பரிசாக கொடுப்பேன். பீச்சில் போய் நின்று இலவசமாக நான் பைபிள் கொடுக்குறேன், விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டே போவேன். சில பேர் கை நீட்டுவாங்க. பஸ்ஸில் ஏறுவேன், நிற்கிற பஸ்ஸில் ஏறி சார் யாருக்காவது பைபிள் வேணுமா, இந்தாங்க இலவசமாக தரேன் கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். எந்த விதமான கூச்சம் பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன் சொன்னேன். அந்த 50 பைபிள் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த வருமானம் போதுமானதாக இருந்தது. ஆனால் நம்புங்கள், 3 மாதத்திலே நான் 500 பைபிள் கொடுக்க முடிந்தது. ஒரு வருடத்துக்குள்ளாக 1000 பைபிள் மாதம் கொடுக்க முடிந்தது. அப்புறம் சில மாதங்கள் 2000 பைபிள், சில மாதம் 3000 பைபிள். அப்போது என்ன என்றால், நம்முடைய கர்த்தர் கடனாளி அல்ல. நாம் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஊழியம் வேதாகம கடத்தல்காரன் என்ற ஒரு புக் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படிக்கணும். வேதாகமத்தை கொடுப்பதற்காக கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எப்படி ஒருத்தர் போய் பைபிளை மறைத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தார் என்பதை பற்றி அருமையான புத்தகம். அதை வாங்கி படித்தேன் நான். இப்போ இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேரத்தில் தான் என்னுடைய துணைவியார் மருத்துவமனையில் அவர் மறைவதற்கு முன்பாக சொன்னார்கள், இந்த சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு பதிலாக வடநாட்டிலே எங்கெங்கே ஊழியம் நடக்குது அங்கெல்லாம் நீங்கள் இந்தி பைபிள்லாம் கொடுங்க, மோகன் சி லாசரஸ் ஐயா கொடுங்க, அது மாதிரி ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு இப்போ கூட அவருக்கு ஒரு நண்பர் உறவினர் 5 லட்ச ரூபா பணம் அனுப்பி அவருக்கு அனுப்புங்கள் பைபிள் என்று சொன்னால் உடனே கொண்டு போய் அவர் கொடுத்தேன். அப்போ என்ன என்றால், இந்த பைபிள் ஊழியம் என்பது ரொம்ப பரவலாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் என்று என்னுடைய துணைவியாருடைய விருப்பப்படி அவர்கள் மறைவதற்கு முன்பாக அவர்கள் ஆசைப்பட்டபடி அதை ஆரம்பித்து இப்போது இந்தியா முழுவதும் பைபிள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சூப்பர்.